ஏசிஎல் டயர் ஆயிடுச்சுங்க. கன்ஃபியூஷன் இல்லாமல் சொல்லுங்க, சர்ஜரி பண்ணணுமா வேணும்? 5 வருஷமா ஏசிஎல் இன்ஜுரி பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம், ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். 1000க்கு மேலே பேஷண்ட் பார்த்துருக்கேன். சர்ஜரியே பண்ணாமையும் பேஷண்ட் நிறைய பேர் சரி பண்ணியிருக்கேன். சர்ஜரி பண்ணிட்டு வந்தவங்க நிறைய பேர் ரிட்டர்ன் டு ஸ்போர்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ப்ளஸ் கன்சல்டேஷனில் சர்ஜரி வேணுமா வேணாமான்ற கன்ஃபியூஷனில் வந்து நிறைய பேஷண்ட்டை உங்களுக்கு சர்ஜரி வேணும்னு கூட ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏசிஎல் இன்ஜுரி கம்ப்ளீட் டேர் அப்படின்னு எம்ஆர்ஐல வந்துருச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. சர்ஜரி பண்ணுறதுக்கும் மனசு வரல, டாக்டர் சர்ஜரி பண்ண சொல்கிறாரு, சர்ஜரி பண்ணிடலாம்னு தோணுது, சர்ஜரி பண்ண சரியாயிருமான்னு கன்ஃபியூஷன் இருக்கு. இல்லை எனக்கு சர்ஜரி கரெக்டானு தோணுது, செகண்ட் ஒப்பீனியன் போறீங்க, ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கான ஆன்சர் உங்ககிட்ட கன்ஃபியூஷனே இல்லாம தெளிவா வந்து சேரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க முடியும். இந்த வீடியோல நான் பார்ஷியல் டேர் பத்தி பேச போறதே கிடையாது. ஏன்னா பார்ஷியல் டேருக்கு நிறைய டாக்டர்ஸே இப்ப சர்ஜரி ரெஃபர் பண்றது கிடையாது. அதனால பார்ஷியல் டேரை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். கம் ஆன், லெட்ஸ் என்டர் இன்டு தி வீடியோ. யாருக்கு சர்ஜரி வேணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். எம்ஆர்ஐல ஏசிஎல் கம்ப்ளீட் டேர் அலாங் வித் இட் பக்கெட் ஹேண்டில் மெனிஸ்கஸ் டேர் இருந்துச்சு அப்படின்னா சர்ஜரி ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. அது கூட ஆக்சுவல் இன்ஸ்டெபிலிட்டி ஃபீல் ஆகணும். இன்ஸ்டெபிலிட்டினா என்னன்னா, நீங்க பயப்படுறீங்க, டாக்டர் சர்ஜரி சொல்லிட்டாங்க, நம்ம கால் இப்படி ஆயிருச்சு, எம்ஆர்ல டேர் வந்துருச்சுன்னு பயந்தா கூட கால் வந்து லூஸா இருக்க மாதிரி ஏதோ ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த ஃபீல் இங்க இல்ல, எடுத்துக்க மாட்டோம். ஆக்சுவல் இன்ஸ்டெபிலிட்டினா நடக்கும் போதோ நிற்கும் போதோ படிக்கட்டு இறங்கும் போது ஏதோ பண்ணும்போது கால் குழஞ்சு போயிடும், ட்விஸ்ட் ஆயிரும், ஓட ட்ரை பண்ணும்போது நிக்க ட்ரை பண்ணும்போது விழுந்துருவீங்க. அது கால் எப்படி உங்களுக்கு இன்ஜுரி ஆச்சோ அதே சென்சேஷன் அதே ஃபீலிங் கிடைக்கிறது. அப்புறம் எம்ஆர்ல கம்ப்ளீட்டாக வந்துருச்சு, பட் அதாவது கிளினிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணும்போது லாச்மேன் டெஸ்ட், இந்த மாதிரியான பிசிக்கல் டெஸ்ட், ஹாப் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கிறது. கன்சல்டேஷன் இப்பதான் இன்ஜுரி ஆகி 2 வாரம் ஆச்சு, 4 வாரம் ஆச்சு, வந்து பார்க்க குதிக்கவே முடியல, கால் அந்த கான்ஃபிடென்ட்டே வர மாட்டேங்குது. லாச்மேன் டெஸ்ட் பண்ணி பார்க்குற நல்லா லூஸா இருக்கு, நல்லா ஹாம்ஸ்ட்ரிங்லாம் ரிலாக்ஸா விட்டு பண்ணி பார்க்க நல்லா லூஸா இருக்கு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 விஷயம் இப்போ நான் சொன்னதுல ஏதாவது ஒரு 2 இருந்ததுன்னா கூட, 1 இருந்தா கூட ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி. அது கூட சேர்த்து நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க வயசு 25 இல்ல 25க்கு கீழே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஹை லெவல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், அதாவது இன்டென்சிவா ஹை லெவல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஒரு எலீட் லெவல்ல ஒரு நேஷனல் லெவல்ல விளையாடிட்டு இருக்கீங்கன்னா, அது ஃபுட்பால் பேஸ்கெட் பால் மாதிரி ரொம்ப டிமாண்டிங்கான ஸ்போர்ட்டா இருந்தா, பேட்மிண்டன் கூட எடுத்துக்கலாம், அந்த ஸ்போர்ட்டுக்கு நீங்க திரும்பியும் போகணும் அப்படின்ற ஃபுல் ஃபிளெஜ்டு தாட் ப்ராசஸ் இருந்து அதுதான் உங்க லைஃபா இருந்தா யோசிக்காதீங்க. இந்த வீடியோ இப்பவே பாஸ் பண்ணிட்டு போய் சர்ஜரி பண்ணிடுங்க. இப்போ நான் சொன்ன எதுவுமே இல்லை, எனக்கு வயசு கொஞ்சம் ஜாஸ்தி தான், நான் எலீட் லெவல் நேஷனல் லெவல் பிளேயர்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வாரம் சனி ஞாயிறு போய் விளையாடுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேட்மிண்டனோ கிரிக்கெட்டோ ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால் விளையாடுவேன். எனக்கு எம்ஆர்ஐல கம்ப்ளீட்டானு வந்துருச்சு. ஆனால் பக்கெட் ஹேண்டில் மெனிஸ்கல் டேர் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி, பட் ஆனால் கொஞ்சம் மெனிஸ்கல்லையும் அந்த டேமேஜ்னு வந்திருக்கு, சில பேருக்கு எம்சிஎல் டேமேஜ்னு வந்திருக்கு. என் டாக்டர் சர்ஜரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கா ஒரே கன்ஃபியூஷன், எங்கள் ஃபேமிலியில் இப்படி சொல்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆர்த்தடிஸ் வந்துருப்பா, நீ சர்ஜரி பண்ணலான்னு வேற சொல்கிறாரு. அது வேற நினச்சா இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு. எப்படி சார் கட்டானது ஃபுல்லா ஹீல் ஆகும், பிளட் சப்ளை இருக்கா இல்லையா, இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கு. இங்க யாருக்கு சர்ஜரி வேணும் அப்படிங்கிறத நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே தெளிவாக சொல்லிட்டேன். அதை தாண்டி இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாக்குறீங்கன்னா சர்ஜரி இமீடியட்டா வேணான்ற பொசிஷன்ல தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. அப்ப நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, சர்ஜிக்கல் டிசிஷன் மேக்கிங் எப்ப சீரியஸ் எப்ப நான் சீரியஸ் அப்படிங்கிறது. அப்படின்னா லைஃப் த்ரெட்டனிங் அண்ட் நான் லைஃப் த்ரெட்டனிங் சர்ஜரி. இப்போ உங்களுக்கு ஹார்ட்ல 2 பிளாக் இருக்கு, ஒரு 3 மாசம் கொஞ்சம் சர்ஜரி பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணலாம், அது கொஞ்சம் சிவியர் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா உயிரோடு இருக்க மாட்டோம், ஹார்ட் அட்டாக் வரலாம், என்ன வேணா நடக்கலாம். அப்ப அது லைஃப் த்ரெட்டனிங், அது எமர்ஜென்சி ப்ரொசீஜர், அந்த மாதிரி ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணி சர்ஜரி டிசிஷன் எடுத்தா இமீடியட்டா சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். பட் அதுவே ஏசிஎல் கம்ப்ளீட் டேர் ஒரு 3 மாசம் கழிஞ்சு 6 மாசம் கழிஞ்சு சர்ஜரி பண்ணிக்கலாம், இமீடியட் சர்ஜரி பண்ணாம நம்மளால வெயிட் பண்ண முடியும், ஏன்னா நம்ம இறந்து போக மாட்டோம். ஏசிஎல் சர்ஜரி பண்ணிக்கிங்க, வெயிட் பண்ணி பண்ணலாம். அதுக்கு தான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் இருக்கு. ஈஸியா நீங்க இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். எல்லாருமே டிலைடு சர்ஜிக்கல் ஆர் ஆப்ஷனல் சர்ஜிக்கல் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னா என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஏசிஎல் கம்ப்ளீட்டான எம்ஆர்ஐ போர்ட்ல வந்துருச்சா, ரொம்ப சிம்பிளா உங்களை ரீஹாபிலிட்டேட் பண்ணணும். ஆக்சலரேட்டடா நல்லா ஃபாஸ்டா ரீஹாபிலிட் பண்ணுவோம். உங்க ஸ்ட்ரென்த்தை பிரிங் பேக் பண்ண வைப்போம், உங்க ரன்னிங்கை பிரிங் பேக் பண்ண வைப்போம், உங்க ஜம்பிங்கை பிரிங் பேக் பண்ண வைப்போம், அஜிலிட்டியை பிரிங் பேக் பண்ண வைப்போம். எல்லாமே பண்ணுவோம். 3 to 6 months வெயிட் பண்ணி பொறுமையா பண்ணணும். பண்ணிட்டு 3 months டெஸ்ட்லயோ 4 months டெஸ்ட்லயோ 6 months டெஸ்ட்லயோ எப்படி பர்ஃபார்ம் பண்றீங்கிறத பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் ஸ்டில் உங்களுக்கு சர்ஜரி வேணுமா வேணாமா அப்படின்னு. இதுல 3 ப்ராபபிலிட்டி இருக்கு. ஒன்னு கோப்பர்ஸ், ஏசிஎல் இன்ஜுரியில இருந்து ஹீல் ஆகி பெட்டர் ஆகி கோப் அப் பண்ணிக்குவாங்க, அந்த டாஸ்க் அண்ட் ஆக்டிவிட்டிக்கு பெட்டர் ஆயிடுவாங்க, உங்களுக்கு சர்ஜரியே வேணாம். 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா அடாப்டர்ஸ், அதாவது எல்லாத்துக்குமே லைஃப் ஸ்டைல்ல டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. நம்ம எலிட் லெவல் அத்லெட் மாதிரி அவங்களுக்கு அதான் ப்ரொஃபஷன், நம்ம டெய்லி லைஃபும் இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம எப்பயாவது விளையாடுவோம். சில பேர் ரெக்ரியேஷனலா அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிருக்கும், சில பேர் பைக்கில் போகும்போதெல்லாம் இன்ஜுரி ஆயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து அடாப்ட் ஆக சான்ஸ் ஜாஸ்தி இருக்கு. அதாவது இருக்கிற லைஃபை பெட்டரா வாழ்ற கத்துப்பாங்க, அதுக்கு அடாப்ட் ஆயிப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஏசிஎல் இல்லைன்ற
நீடோ டிமாண்டோ வராது. இவங்க 2 பேருக்குமே சர்ஜரி தேவையில்லை. இங்க 3வது கேட்டகரி தான் நான் கோப்பர்ஸ். இந்த 3 மாசம் 4 மாசம் ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ்ல இன்னொரு டைம் கால் பயங்கரமா ட்விஸ்ட் ஆயிடுச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, ஹாப் பர்ஃபார்மன்ஸ் பாக்குறேன், ஜம்ப் பர்ஃபார்மன்ஸ் பாக்குறேன், கான்ஃபிடன்ஸ் சைக்காலஜிக்கல் ரெடினஸ் பாக்குறேன், எதுவுமே இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னா மட்டும் சர்ஜரி திருப்பி ரெஃபர் பண்ணிடலாம். இப்போ இங்க வருவோம், ஆக்சுவலா ஆர்த்தரைட்டிஸ் ரிஸ்க் ஜாஸ்தியா, பிளட் சப்ளை இல்லையா, திருப்பி எனக்கு இன்ஜுரி ஆகாதா, இந்த மாதிரி கேள்விகள் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஆர்த்தரைட்டிஸ் ரிஸ்க், அதாவது காலில் ஆர்த்தரைட்டிஸ் வரதுக்கு ரிஸ்க் ஆக்சுவலாவே சர்ஜரி பண்றவங்களுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி கம்பேர் டு சர்ஜரி பண்ணாதவங்களோட ஈக்குவல்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்க உடம்பை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஆபரேஷன் பண்ணாலே உங்க காலுக்கு ஆர்த்தரைட்டிஸ் வந்துருங்கிறது கிடையவே கிடையாது. செகண்ட், ஏசிஎலுக்கு பிளட் சப்ளை இருக்கு, ப்ராக்சிமல் ரீஜன்ல நிறையவே இருக்கு, ஹீலிங் பொட்டன்ஷியல் இருக்கு, ஹீல் ஆயிட்டு இருக்குங்கிறது நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஃபுல் டேர் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறோம், நம்ம எம்ஆர்ஐ வச்சு தானே கண்டுபிடிக்கிறோம். பட் ஆனால் ஆக்சுவலா எம்ஆர்ஐல 100% ஷோரா அது தெரியாதுங்கிறது தான் ரியலிஸ்டிக்கான உண்மை. நம்ம ஆர்த்ரோஸ்கோபி வச்சு டாக்டர்ஸ் உள்ள போகும்போது தான் ஆக்சுவலா உள்ள டேர் ஆயிருக்கா ஆகலையானே தெரியும். இன்னும் ரியலிஸ்டிக்கா சொல்லணும்னா, நான் நிறைய ஏசிஎல் இன்ஜுரி பேஷண்ட் இன்ட்ராக்ட் பண்ணதை வச்சு எம்ஆர்ஐல ஃபுல் டர்னு போட்டு ஆர்த்ரோஸ்கோபிக்கா உள்ள போய் இன்டாக்டா இருக்குப்பா லிகமெண்ட், சர்ஜரி வேணாம் டிசிஷன் எடுத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. தேர்ட், இன்ஜுரி திருப்பி ஆயிராதா அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஆபரேஷனே பண்ணிட்டீங்கன்னா கூட உங்க டாக்டர்னால 100% ரீஅஷூரன்ஸ் கொடுக்க முடியாது திருப்பியும் உங்களுக்கு இன்ஜுரி ஆகாது அப்படின்னு. நீங்க ஆபரேஷன் பண்ணாம ரீஹாப் பண்ணாலும் ஃபியூச்சர் பேஸ்ட்னாலே கொடுக்க முடியாது 100% இன்ஜுரி ஆகாதுங்கிறது. இன்ஜுரி ஆகிறதும் ஆகாதும் ஹவு வெல் யூ மெயின்டைன் யுவர் ஹெல்த், ஹவு வெல் யூ ஸ்ட்ரக்சர் யுவர் ரீஹாபிலிட்டேஷன், ஹவு வெல் யூ ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஹெல்த், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்தது மல்டி ஃபேக்டோரியல். அதுவுமே ரிசர்ச்ல என்ன ப்ரூவ் ஆயிருக்குன்னா, ஏசிஎல் சர்ஜரி பண்ண பாப்புலேஷனுக்கும் சர்ஜரி பண்ணாத பாப்புலேஷனுக்கும் திருப்பி இன்ஜுரிக்கான ரிஸ்க்கும் சேம் தான். இவங்களுக்கு ஜாஸ்தி, ஓகே நீ சர்ஜரி பண்ணலன்னா உனக்கு இன்ஜுரி ஆகிற ரிஸ்க் ஜாஸ்தி, சர்ஜரி பண்ணிட்டு இன்ஜுரி ஆகிற ரிஸ்க் கம்மிங்கிற மாதிரியும் கிடையாது. இங்க நான் வந்து ஒரு சினாரியோ மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். நான் யூஎஸ்ல ஒரு ஏசிஎல் கன்சல்டேஷன் ஆன்லைன்ல பாக்குறேன், ஓகேங்களா. அவர் யூஎஸ் போயே 6 மாசம் தான் ஆச்சு, விசா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஃபேமிலிக்காக அவர் அங்க போயிருக்காரு. அவருக்கு அங்க இப்ப சர்ஜரி பண்ணணும்னா எக்ஸசிவ்லி காஸ்ட் பயங்கரமா ஆகும், இந்தியாவில் தான் சர்ஜரி பண்ணணும். ஏன்னா யூஎஸ்ல ஹெல்த் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப ஜாஸ்தி, இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா இவருக்கு சர்ஜரி தேவைப்படுற நிலைமையில் அவர் இருக்காரு. ஆனா அவர் இப்போ இந்தியாவுக்கு வந்தா வேலை போயிடும். அவர் சர்ஜரி இல்லாம ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு ஒத்துக்கிறாரு. இங்க எது டிசைட் பண்ணுச்சு, சுச்சுவேஷன் டிசைட் பண்ணுச்சு. ஈவன் சர்ஜரி வேணுங்கிறவர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், சர்ஜரி இல்லாம. ஏன்னா அவருக்கு போய் விளையாடணும் பண்ணணுன்ற சுச்சுவேஷனே கிடையாது. ஏன்னா ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம அதுக்காக இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் 1 இயர் நம்ம இருந்தோம்னா நமக்கு விசா பர்மனெண்ட் ஆகும், ஒர்க் கன்ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் கூட நம்ம எதனால டிசைட் பண்ணிக்கலாம். இதுதான் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பேஷண்ட் வந்து நேரில் வந்தாங்க என்ன பார்க்கறதுக்கு கோயம்புத்தூருக்கு. அந்த பேஷண்ட் ரொம்ப ஃபினான்ஷியலி ஸ்டேபிள், ஆல்ரெடி சர்ஜரி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, சர்ஜரி ஒப்பீனியன் டிசிஷனோட வந்தாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் ஒருத்தவங்க சர்ஜரி பண்ணி பெட்டர் ஆகிறது அவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த பையனுக்கு சின்ன டேர் தான், பட் இவங்க ஆல்ரெடி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்களை நான் கன்வின்ஸ் பண்ணவே முடியாது சர்ஜரி வேணாம், அவங்க சர்ஜரி பண்ணுறதுக்கு பயங்கர வெள்ளி. அப்போ உங்ககிட்ட உட்காந்து உங்களை பற்றி பேசி புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சர்ஜரி வேணுமா வேணாமா டெசிஷன் எடுத்து அசஸ் பண்ணுறதுலையும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இந்த வீடியோ ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டும்தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் நிறைய கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும், 100% வரும். அந்த கன்ஃபியூஷன் அண்ட் டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்ல டீட்டெயிலாக போட்டிங்க அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்துட்டு அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து தெளிவாக பார்ட் 2ல கிளியர் கட்டாக எவிடன்ஸ் பேஸ்டாக ரிசர்ச்சோட கரெக்டாக ஆன்சர் பண்ணுவேன். யாராவது ஏசிஎல் இன்ஜுரி ஆகிருக்கு, சஃபர் ஆகுறாங்க, டவுட்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.